நாளுக்கு நாள் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் நடக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகள், முதலமைச்சருடைய அதிகாரங்கள் தினந்தோறும் பறிக்கப்படுகின்றன, அமைச்சருடைய அதிகாரங்கள், சட்டமன்ற உறுப்பினருடைய அதிகாரங்கள், அரசியல் கட்சிகளுடைய மரியாதை என்று ஒவ்வொன்றாக நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இது போன்ற ஒரு காலகட்டத்தில், இன்னும் சொல்ல போனால் ஒரு நிர்வாகத்தில் ஒரு துறையிலே இயக்குனர் போடுவதிலே கூட சிக்கல் ஏற்படுகிறது. ஒரு மிகப்பெரிய துறை கல்வித்துறை. இந்த கல்வித்துறையில் இதுவரையிலே ஒரு இயக்குனர் இல்லாமல் ஏறத்தாழ 6 மாதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், முதலமைச்சர் சொல்வதை சிஎஸ் ஏற்றுக்கொள்வதில்லை, சிஎஸ் சொல்வதை கவர்னர் ஒப்புதல் தருவதில்லை, இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய துறையில ஒரு இயக்குனர் இல்லாத ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படி பல்வேறு துறைகள், ஒரு குறிப்பிட்ட கல்வித்துறைக்கோ ஒரு வேளாண் துறைக்கு மட்டும் பேசவில்லை. இது ஒரு யதார்த்தத்துக்குத்தான், ஒரு உதாரணத்துக்குத்தான் சொல்லுகிறேன், அல்லாமல் வேற அல்ல. ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் போய் சட்டமன்றத்தில் பேசுகிறோம் என்று சொன்னால், சட்டமன்றத்தில் பேசிவிட்டார்கள், முதலமைச்சர் வாக்குறுதி தந்து விட்டார், அமைச்சர் வாக்குறுதி தந்து விட்டார், அதன் காரணமாக நமக்கு அந்த காரியங்கள் நடக்கும் என்று வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிற போது, அந்த கோப்புகள் செல்லுகிற போது சட்டமன்றத்தில் அறிவித்த எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாத முட்டுக்கட்டை இருக்கிற போது இந்த விடுதலை நாளை கொண்டாடுவது என்பது என்னை பொறுத்தவரையிலே மாறுபட்ட கருத்து எனக்குள் தோன்றுகிறது. இது என்னுடைய உணர்வு உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்ற காரணத்தால் சொல்கிறேன். எனவே காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த விடுதலை நாள் என்ற அந்த அரசு நடத்துகின்ற நிகழ்ச்சியை காரைக்கால் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் முழுவதுமாக புறக்கணிக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு அடையாளம் தான். இன்னைக்கு விடுதலையே இல்லை. எங்க விடுதலை இருக்கு? விடுதலை இல்லையா? ஐஏஎஸ் அதிகாரிகளிடமிருந்து விடுதலை இல்லை, வெள்ளக்காரன் பிரெஞ்சுக்காரன் தான் விடுதலை பெற்றிருக்கோமே தவிர ஐஏஎஸ் அதிகாரிகளிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோமா? இல்லை. தலைமைச் செயலரிடமிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோமா? இல்லை. துணைநிலையாளருடைய பிடியிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோமா? இல்லை. எப்படி விடுதலை நாள் கொண்டாட முடியும்? ஒரு தீபாவளி நேரத்தில் அரிசி கொடுக்க முடியவில்லை ஒரு அரசாங்கத்தால். தீபாவளி நேரத்தில் தொகுப்புகள் இந்த நிமிடம் வரை முழுவதாக கொடுக்கப்படவில்லை. அறிவிப்பு செய்யப்படுகிறது, கோப்புகள் போகிறது. கோப்புகள் எங்கே இருக்கிறது? அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துடைய முதலமைச்சரும் அமைச்சரும் எடுக்கக்கூடிய முடிவை நிறைவேற்றுவதற்கு அவர்களால் முடியவில்லை என்று சொன்னால், சட்டமன்றத்தில் நாங்கள் பேசுகிற பேச்சுக்கு மரியாதை இல்லை, அதற்கான ஒரு முடிவு, சரியான முடிவு எட்டப்படவில்லை என்று சொன்னால், எந்த வகையில் இந்த விடுதலை நாளை கொண்டாடக்கூடிய தகுதிப்படுத்துவதாக நாங்கள் ஆகிறோம் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக என் முன்னே நிற்கின்றது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அரசாங்கம் இல்லாத யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய சலுகைகள் கூட இந்த மாநிலத்தில் இல்லை என்கிற போது, இது ஏன் யூனியன் பிரதேசமாக இருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. இங்கே விடுதலை அவர் யாருக்கும் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. நேற்று தினம் கூட முதலமைச்சர் அது அரசு நிகழ்ச்சியில் பேசுகிறார். கோப்புகள் திரும்பி வருவதில்லை, தாமதமாகிறது, திட்டங்களை நிறைவேற்றும். இது நான் எதிர்கட்சிகள் சொல்லுகின்ற அந்த வாசனத்தை ஒரு முதலமைச்சரும் அமைச்சர்களும் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், எந்த வகையில் இந்த நிர்வாகம் சீர்கொண்டு கேட்டு போயிருக்கிறது, புதுச்சேரி மாநிலம் எப்படி சீர்கெட்டு போயிருக்கிறது நீங்கள் உணரக்கூடும். எனவே திமுக, காரைக்கால் மாவட்ட திமுக இந்த விடுதலை நாளை அனைத்து நிகழ்ச்சிகளையும் புறக்கணிக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கனத்த இதயத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.